Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga sindhilnadan human health and disease chapter la last part video adolescence and drug alcohol abuse idukapra irukkudiya ellathiyum mudichiralam indha video la. So adolescence na teenage, okay, both a period and a process during which a child becomes mature in terms of his or her attitudes and beliefs for effective participation in the society. நான் பெரிய பையன் ஆயிட்டேன், நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், எனக்கு மீசை வந்துருச்சு, நான் இனிமேல் பேண்ட்டு தான் போடுவேன், அப்படி இப்படின்னு பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்குன்னு மதிப்பு தரணும், மரியாதை தரணும், என்னை பற்றி பக்கத்து வீட்டில் போய் குறை சொல்லாதீங்க, நான் படிக்கலன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வரவங்ககிட்டலாம் என்னை தப்பாக சொல்லாதீங்க, என்னை நெகட்டிவாக பேசாதீங்க, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் வரணும், நல்ல பேர் வாங்கணும்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. The period between 12 to 18, 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும், the age may be thought of a adolescence period. So adolescence period, time period அவங்க கேட்கலாம் 12லேருந்து 18 வயசு வரைக்கும். In other words, most dangerous ஆன phase இதுதான் 12லேருந்து 18. ஒரு பையனோட ஃபியூச்சர் வடிவமைக்கப்படுறது இந்த 12 to 18 வயசில் தான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் வரப்போகிறானா, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை இல்லை நிறைய கெட்ட பழக்கத்தை பழகிக்க போகிறாங்களா, அடிக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது இந்த 12 to 18 தான். இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட தான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்கன்னா தேவையில்லாத கெட்ட சவகாசங்கள் வராது. எந்த வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த குழந்தைய 12லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய திட்டி அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிறாங்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள மேலே பாசம் அக்கறை காட்டுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு பார்க்கும்போது அப்போ தான் அந்த லவ்வெல்லாம் வருது. ஸ்கூல் லவ்வு, குழந்தைங்க லவ்வு, என்னன்னே தெரியாதப்பயே லவ் வருது. யாராவது நம்மக்கிட்ட அக்கறையாக பேச மாட்டாங்களா, அப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் போய் அக்கறையாக பேசுகிற மாதிரி நடித்தா கூட எவ்வளோ பாசமாக இருக்குது இந்த மாமா நம்ம மேலே, மாமா குட்டி சொல்லுங்கள் மாமா குட்டி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் தோன்றதுக்கு முதல் காரணம் அவங்க மேலே ஒரு சைட்லேருந்து பர்டிகுலராக அதிகமான வெறுப்பு காமிக்கப்படுறது, இல்லை அவங்க மேலே அக்கறை காமிக்காமல் விட்டுறது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஸோ தட் பேரண்ட்ஸ் ஒரு நாளைக்கு அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் பர்டிகுலராக 12லேருந்து 18 வயசு உள்ள குழந்தைங்க கிட்ட, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அவங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்க மேலே அக்கறையை காமிச்சு, அவங்க மேலே பாசத்தை காமிச்சு, உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லி பார்த்துக்கிட்டாலே அவங்க ஃப்யூச்சர் பிரைட் ஃபுல்லாக நல்லா வந்துடும். அவன் படிக்காட்டியும் பரவாயில்ல, நீ வெறுப்பு காமிக்கக்கூடாது, நீ படிக்கலைன்னா எங்கே விளங்க போகிற அப்படி சொல்லக்கூடாது. நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போய் நல்லா ஃப்யூச்சர் வரலாம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நமக்கு சலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, போர் அடிக்காமல் சொல்லும் போது ஒரு கட்டத்தில் அவங்க மனசில் படும். ஓகே, இதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை அதிகமாக வேணும். இன் அதர் வேர்ட்ஸ், adolescence is a bridge linking childhood and adulthood. Adolescence is accompanied by several biological and behavioral changes. பயாலஜிக்கலாகவும் சேஞ்சஸ் நடக்குது, பிஹேவியர் அவங்க பழக்க வழக்கங்கள்லையும் சேஞ்சஸ் நடக்குது. Adolescence thus is a very vulnerable phase. வல்னரபிள் ஃபேஸ்னால் எனக்கு ரொம்ப அபாயமான ஃபேஸு. வல்னரபிள் ஃபேஸ் ஆஃப் மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் என் இண்டிவிஜுவல். ஸோ மன ரீதியாக சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வல்னரபிளான ஏஜ், ஈஸியாக கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிக்கிறதுக்கான ஏஜ். அப்போ தான் நம்மளோட சப்போர்ட், பெரியவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. க்யூரியாசிட்டி, என்ன தான் பார்ப்போமே, அதில் என்ன இருக்குதுன்னு செஞ்சுப்போம், வீலிங் பண்ணி பார்ப்போமே, வீலிங் பண்ணுவோம், சொத்துன்னு விழுந்து ஃப்ராக்சர் ஆகி போய் ஐயோ வீலிங் பண்ணக்கூடாது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. அந்த க்யூரியாசிட்டியில் என்ன அபாயம் வரும், என்ன விளைவுகள் வரும் தெரியாமல் பண்ணிடுறது. அதான் க்யூரியாசிட்டி. நீட் ஃபார் அட்வென்ச்சர் அவங்களுக்கு அட்வென்ச்சரஸாக ஏதாவது செய்யணும். ரூல்ஸ் ஆர் மீன் டு பி புரோக்கன். ரூல்ஸுங்கிறது பிரேக் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கி இருக்குன்னு சொல்கிற வயசு அது. அண்ட் எக்ஸைட்மெண்ட், சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், இப்படி பண்ணால் என்ன வரும்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிம்பாங்க. கான்ஸ்டிடியூட் காமன் காசஸ். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அவங்க வந்து கெட்டு போகிறதுக்கு. க்யூரியாசிட்டி, நீட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் தான் காமன் காசஸ் விச் மோட்டிவேட் யங்ஸ்டர்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் யூஸ். ஸோ ஒரு தடவை குடிச்சு பார்த்தா எனக்கு பொம்பளை பிள்ளைங்க பீர் குடிக்கிறாங்க, குழந்தைங்க பாவமாக இருக்குது, லைஃபே கெட்டு போயிடும். ஓகே, பசங்களும் குடிக்கக்கூடாது. இதில் ஜெண்டர் பயஸ்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும்
ஆல்கஹால் குடித்தா உடம்புக்கு கெடுதல், ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எ சைல்ட்ஸ் நேச்சுரல் கியூரியாசிட்டி மோட்டிவேட்ஸ் ஹிம் ஆர் ஹர் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ என்ன இப்போ யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், களவும் கற்று மர அப்படிங்கிற ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டாங்க. களவும் கற்று அப்படின்னு சொல்லிட்டு மரங்கிறத விட்டுறாங்க, கற்றுக்கிட்டு அதையே அடிக்ட் ஆகிடுறது. திஸ் இஸ் அந்த பழமொழியெலாம் நமக்கு தேவையில்லை. களவும் கற்று மர, தயவு செய்து அந்த பழமொழியை ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. கற்றுக்கவே தேவையில்லைங்கிற, தெரிஞ்சிக்கவே தேவையில்லை. திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் ஃபர்தர் பை இஃபெக்ட்ஸ் that might be perceived as benefits of alcohol or drug usage. ஸோ ட்ரக் யூஸ், ஆல்கஹால்லாம் வந்து அடிக்ட் ஆகிற அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. thus the first use of drugs or alcohol may be out of curiosity or experimentation, but later the child starts using these to escape facing problems. ஸோ இந்த இடத்துல இந்த படிக்கிற பசங்க, காலேஜில் இருக்க பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஆஃப் லேட் ஸ்ட்ரெஸ், நாளாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ப்ரெஷர் டு எக்ஸல் இன் அகாடமிக்ஸ், படிப்பில் நல்லா சிறந்து விளங்கணும், ஆர் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கணும், ஹேஸ் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் persuading the youngsters to try alcohol and drugs. So the perception among youth that it is cool or progressive to smoke. So cigarette அப்படிங்கிறது இட்ஸ் a cool thing, கூல் மச்சி அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி ட்ரக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. So use drugs or alcohol is also in a way major cause for youth to start these habits. ஸோ அதை ஒரு கூல் கெத்தாக நினைக்கிறாங்க. டெலிவிஷன், மூவிஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்நெட் ஆல்சோ ஹெல்ப் டு ப்ரமோட் திஸ் பர்செப்ஷன். எப்படின்னா அந்த ஹீரோ, அவருக்கு பிடிச்ச ஹீரோ சிகரெட் குடிக்கிறாருன்னா இவரும் குடிக்கிறது அப்படிலாம் நினைப்பார். அதர் ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் பீன் seen to be associated with drug and alcohol abuse among adolescents are unstable or unsupportive family structures and peer pressure. ஸோ ஃபேமிலியில் அம்மா அப்பா பிரிஞ்சு வாழ்கிறவங்களா இருக்காங்க. பியர் சப்போர்ட்னா அவங்க கூட அவங்க ஏஜ் குரூப்லேயே இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் பியர் அப்படிமோ, சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். பிகாஸ் ஆஃப் த பர்சீவ்டு பெனிஃபிட்ஸ்னால் அதை குடித்தா கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பர்சீவ்னா நினச்சிக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. ட்ரக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ரிப்பீட்டட்லி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஒன் ஃபெயில்ஸ் டு ரியலைஸ் இஸ் த இன்ஹரண்ட் அடிக்டிவ் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ கடைசியாக அதுக்கு அந்த ட்ரக் ஆல்கஹாலுக்கு அடிக்டாகவே ஆயிடுவாங்க, அடிமையாயிருவாங்க. அடிக்ஷன் இஸ் எ ஃபிசியோலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் டு சர்டன் இஃபெக்ட்ஸ் சச் எஸ் யூஃபோரியா, அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங், அண்ட் எ டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங், உடம்புக்கு பிரச்சனையே இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரிலாம் வெல்பீயிங் associated with drugs and alcohol. These drive people to take them even when these are not needed or even when their use becomes self-destructive. ஸோ தேவையில்லாதப்போ கூட ட்ரக்ஸு அந்த ஆல்கஹால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இனிமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ஆல்கஹால் குடித்தா உடம்புக்கு கேடு விளைவிக்கும்னு அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. With repeated use of drugs, the tolerance level of the receptor present in our body increases. ஸோ நம்ம ரிசெப்டார் வந்து என்னவும் ஃபஸ்ட்டு பீர் குடிச்சு பார்ப்பான் எக்ஸ்பெரிமெண்டலாக, போதை வரும். அப்புறம் பீர் குடித்தா போதை வராது, உடனே ஹாட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, விஸ்கி, பிராண்டி அதெல்லாம் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 பெக்குக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் 1 பெக் போதை ஏறல, 2 பெக், 3 பெக். ஸோ எப்படி அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, யூசேஜ் ஆஃப் த ட்ரக் ஆல்கஹால் இஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோசேஜ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி கிரேட்டர் இன்டேக் ஆஃப் அடிக்ஷன் வந்துடும். However, it should be clearly borne in mind that use of these drugs even once can be a force runner to addiction. ஒரு தடவை இந்த ட்ரக் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் கூட திருப்பி அது அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Thus the addictive potential of drugs and alcohol pull the users into a vicious circle leading to their regular abuse, அதிகமாக யூஸ் பண்ணுறது, from which he or she may not be able to get out. ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி கைடன்ஸ், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, கவுன்சிலிங் சரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா the person gets
and become dependent on their use. ஸோ அந்த ட்ரக்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அடிக்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. டிபெண்டன்ஸ் இஸ் த டெண்டன்சிட்டி ஆஃப் த பாடி டு மேனிஃபெஸ்ட் எ கேரக்டரிஸ்டிக் அண்ட் அன்பிளசன்ட் withdrawal syndrome if regular dose of drugs alcohol is abruptly discontinued. இதுதான் பெரிய ப்ராப்ளமே. டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேரில் சடனாக நேற்று வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க, சடனாக நீ வந்து தண்ணி அடிக்காத, தம் அடிக்காத, ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதன்னு சடனாக நிறுத்தும் போது வித்ட்ராவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சிண்ட்ரோம்னா என்ன? குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வெளிப்படுறது. திடீர்னு அவங்க கண்டினியூவாக தண்ணி அடிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உடம்புல ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஹோல் சிஸ்டமுமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை நிறுத்தும் போது அதான் வித்ட்ராவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். திஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஆன்சைட்டி. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும்? ஆன்சைட்டி, பயம், ஷேக்கினஸ், கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நௌசியா, வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஸ்வெட்டிங், அப்பப்போ வேர்த்துக்கிட்டே இருக்கும். விச் மே பி ரிலீவ்ட் வென் யூஸ் இஸ் ரெஸ்யூம்டு எகெயின். திருப்பி அவங்க வந்து அந்த ஆல்கஹாலோ அந்த சிகரெட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஷிவரிங் நின்றும், அந்த வாமிட்டிங் வராமல் இருந்துடும். அந்த மாதிரி நார்மலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். So, in some cases, withdrawal symptoms can be severe and even life-threatening and the person may need medical supervision. சில விஷயத்தில் நம்ம அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதை தடுத்து ரூம்குள்ளெல்லாம் போட்டு அடைச்சி அவங்க வெளியே விடாமல் பண்ணோன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய நிலைமையாக கூட போகலாம். அதனால் மெடிக்கல் சூப்பர்விஷன் தேவைப்படுற அளவு கூட போகலாம். டிபெண்டன்ஸ் லீட் த டிபெண்டன்ஸ்னால் அந்த மருந்தை நம்பி தான் அவங்களோட நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனே இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். Leads to the patient to ignore all social norms in order to get sufficient funds. பணம் வேணும் இல்லையா, to satiate his or her needs. ஸோ இப்போ ட்ரக்ஸு, ஆல்கஹால், சிகரெட்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது. அவன் ஃப்ரெண்டு ஒரு நாள் வாங்கி தருவான், 2 நாள் வாங்கி தருவான். அதுக்கப்புறம் இவங்க காசு தேவைப்படும், வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணும், திருட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. தீஸ் ரிசல்ட் இன் மெனி சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த சோஷியலி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ப்ராப்ளம், அவங்க நடத்தையில் பிஹேவியரில் ப்ராப்ளம் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் ஆல்கஹால் அப்யூஸ். இப்போது இந்த அதிகமான ஆல்கஹால் ட்ரக்லாம் எடுத்துக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட் பாடியில் வருது? த இமீடியட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் ஆர் மேனிஃபெஸ்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெக்லெஸ் பிஹேவியர். லூஸ் மாதிரி இருப்பாங்க. லூஸ் மாதிரினா ரொம்ப கோவப்படுவாங்க, ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, அவங்கள அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதுதான் ரெக்லெஸ் பிஹேவியர். வேண்டலிசம், அடித்து நொறுக்கிறது எல்லாத்தையும். அண்ட் வயலன்ஸ், பயங்கர தீவிரத்தில் ஈடுபடுறது, அடிதடி வதையில் ஈடுபடுறது. எக்ஸசிவ் டோசஸ் ஆஃப் ட்ரக்ஸ் மே லீட் டு கோமா. இது வந்து ட்ரக்ஸ், அந்த மார்ஃபின் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால் கோமா ஸ்டேஜ். எங்கே இருக்கோன்னே தெரியாமல், அந்த கோமாளி படத்தில் பார்த்தீங்களா, அவன் 20 வருஷம் அப்படியே படுத்து கிடப்பானே, அது ஆக்சிடென்ட் ஆனதுனால. அந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம். அண்ட் இறந்து கூட போகலாம். டெத் டியூ டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் செரிப்ரல் ஹெமரேஜ். செரிப்ரல் ஹெமரேஜ்னால் செரிப்ரமில் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ப்ளீடிங் வந்து கிளாட்டிங், பிளட் கிளாட் வர ஆரம்பிச்சிடும். எ காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் தேர் இன்டேக் அலாங் வித் ஆல்கஹால் ஜென்ரலி ரிசல்ட்ஸ் இன் ஓவர் டோசிங் அண்ட் ஈவன் டெத்ஸ். ஸோ இதே காம்பினேஷன் ட்ரக்ஸ் வந்து சில காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் நமக்கு வந்து இறப்பு வரைக்குமே கொண்டு போயிடும். The most common warning sign of drugs and alcohol abuse among youth include drop in academic performance. முதல்ல ஒரு குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா சார், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சூப்பராக மார்க்கு, ரேங்க்லாம் வாங்கினா, 9th 10th வந்தால் மார்க்கே போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணங்களில் ஒன்று ஆல்கஹால் இல்லை ட்ரக் அப்யூஸாக இருக்கலாம். வேறு காரணங்கள், லவ்வில் கூட விழுந்திருப்பான், அதை கூட காரணமாக இருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு மார்க் குறைஞ்சாலே அவன் வந்து தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான்னு நினச்சிக்கூடாது. செல்ஃபோன் கூட பார்க்கலாம், செல்ஃபோனில் கேம் விளையாடுறதுனால கூட படிப்பு கெட்டு போகலாம். ஓகே. அன்எக்ஸ்பிளைன்டு ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ். திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. நல்லா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தால் திடீர்னு அதிகமாக லீவ் போட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன். குளிக்கவே மாட்டாங்க, சுத்தபத்தமாகவே இருக்க மாட்டாங்க. இந்த ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணுறவங்க, ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாண்ட மாதிரி இருப்பாங்க. ஓகே. வித்ட்ராவல், ஐசோலேஷன். வித்ட்ராவல் அப்படின்னா ஒரு குரூப்போடு இல்லாமல் தனியாக இருக்கிறது ஐசோலேஷன். டிப்ரெஷன் நம்ம சொன்னோம் இல்லையா,
டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு கொஷினும் கேட்டால் கூட. அதான் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஃபேட்டிக், டயர்டாயிருவாங்க. அக்ரஸிவ் அண்ட் ரிபல்லியஸ் பிஹேவியர். ஸோ ரொம்ப கோவப்படுவாங்க, அந்த மாதிரி விரோதத்தை அதிகமாக வளர்த்துப்பாங்க. டிட்டீரியோரேட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் பயங்கர பிரச்சனை இருக்கும். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபீஸ். இப்போ ஸ்விம்மிங் அவங்க ஹாபி, பிளேயிங் அவங்க ஹாபி அப்படின்னா ஹாபீஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சேஞ்ச் இன் ஸ்லீப்பிங் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ். சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் வெயிட் அண்ட் அப்படைட்னா பசி அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி வெயிட் திடீர்னு குறைஞ்சி போகும், திடீர்னு வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப குண்டாயிருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கலாம். There may even be some far-reaching implications of drug or alcohol abuse. If an abuser is unable to get money to buy drugs or alcohol, he or she may turn to stealing. திருடலாம். தேவையான அளவுக்கு பணம் இல்லை, சம்பாதிக்கவும் முடியாது. அப்போ அடாலசென்ட்டில் இருக்கவங்க, அந்த மிடில் ஏஜ் குரூப் 12 to 18 என்ன வேலை செய்வாங்க, அப்போ திருட வாய்ப்பு இருக்குது, திருடுவாங்க. The adverse effects are just not restricted to the person who is using drugs or alcohol. At times, a drug or alcohol addict becomes the cause of mental and financial distress to his or her entire family and friends. So, அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையுமே இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Those who take drugs intravenously, இந்த வெயினில் போட்டுக்கிறது, வெசல்ஸில் போட்டுக்கிறது, வெயின்ஸில் போட்டுக்கிறது, பிளட் வெசலில், direct injection into the vein using a needle and syringe are much more likely to occur serious infections like AIDS and hepatitis B. இதில் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ் பிளட் மூலியமாக டிரான்ஸ்ஃபியூஷன் மூலியமாக பரவும். அந்த நோய் இருக்கவங்ககிட்ட வந்து இன்ஜெக்ஷனை அங்கே ஒரு குத்திட்டு மீதியை மருந்தை இவன் குத்துக்குவான், அங்கேருந்து டிசீஸ் இங்கே வந்துடும். The viruses which are responsible for these diseases are transferred from one person to another by sharing of infected needles and syringes. Both AIDS and hepatitis B infections are chronic infections and ultimately fatal. It leads to death of the person. Both can be transmitted through sexual contact or infected blood. அது மூலமா transmit ஆகும். The use of alcohol during adolescence may also have long-term effects. It could lead to heavy drinking in adulthood. ஸோ அவங்க வந்து adolescence ஏஜில் அடிக்ஷன் ஆனாங்க, அடல்ட்ஹுட் 18 வயசுக்கு மேலே அவங்க சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹெவியாக டெய்லி தண்ணி அடித்தா தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த க்ரோனிக் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் டேமேஜஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் லிவரில் சிரோசிஸ் வந்துடும். லிவர் வீங்கிக்கிட்டே போய் பெருசாயிரும் லிவர், அதான் அது லிவர் ஃபங்க்ஷனிங்கும் பாதிக்கும். சிரோசிஸ் ஆஃப் லிவருங்கிற டிசீஸ் வரும். The use of drugs and alcohol during pregnancy is also known to adversely affect the fetus. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நமக்கு இந்த தண்ணி அடித்தாங்க அப்படின்னா குழந்தை இறந்தே பிறக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது, குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கும். Another misuse of drugs is what certain sports persons do to enhance their performance. They misuse narcotic analgesic. ஸோ அந்த நார்கோட்டிக் அனல்ஜெசிக் அப்படிங்கிறது அது ஸ்டெராய்ட்ஸ் anabolic steroids, diuretics for promotion of urination, other diuretics அதை யூஸ் பண்ணுவாங்க. And certain hormones in sports to increase muscle strength and bulk and to promote aggressiveness. இந்த பாடி பில்டிங்லலாம் உடம்பு நல்லா பல்க் ஆகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. Aggressiveness and as a result increase athletic performance. The side effect of the use of anabolic steroids, இப்போ மேலே சொன்னதெல்லாம் anabolic steroids தான், in females include masculinization. ஃபீமேல் வந்து மேல் மாதிரி இருப்பாங்க, அப்படி ஆகிடும். ஃபீச்சர்ஸ் லைக் மேல்ஸ், ஆண்கள் மாதிரி ஆகிடுவாங்க. இன்க்ரீஸ்ட் அக்ரெசிவ்னஸ், கோவப்படுவாங்க. மூட் ஸ்விங்ஸ், நல்லா இருப்பாங்க திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ். டிப்ரெஷன், மன அழுத்தம், ஆழ்ந்த மன அழுத்தம். அப்நார்மல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ், எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ் அண்ட் பாடி. மீச தாடிலாம் வளர ஆரம்பிச்சிடும் ஃபீமேல் வந்து ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிளைட்டோரிஸ், டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ், ஆம்பளை வாய்ஸ் மாதிரி ஆகிடும் லேடிஸ்க்கு. இன் மேல்ஸ் அப்படியே உள்டா, மேல்ஸுக்கு ஃபீமேல் கேரக்டர் வந்துடும். இட் இன்க்ளூட்ஸ் ஆக்னே, நிறைய இந்த பிம்பிள் ஒரு மாதிரி. ஆக்னேக்கும் பிம்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிம்பிள்ங்கிறது நீங்கள் கில்லாமல் விட்டிங்கன்னா வந்ததே தெரியாமல் போயிடும். ஆக்னேங்கிறது அப்படியே முகமே பள்ளமாகிற அளவுக்குலாம் வரும். ஆக்னே எங்கே இருக்குது ஆக்னே? மேல்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆக்னே, இன்க்ரீஸ்ட் அக்ரெசிவ்னஸ், மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் காமன். டிப்ரெஷன் இதுவும் காமன். ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் த டெஸ்டிகிள்ஸ், ஸோ மேல் செக்ஷுவல் ஆர்கன் வந்து சைஸில் ரெடியூஸ் ஆகிடும். டிக்ரீஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஸோ
இன்ஃபர்டைல் ஹியூமனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டெரைலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பிறக்காத்தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொட்டன்ஷியல் ஃபார் கிட்னி அண்ட் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபெயிலியர் ஆகிடும், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், ஸோ அவங்களுக்கு லேடிஸ் மாதிரி பிரஸ்ட் வந்துடும் ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஹியூமன் யூஸ் பண்ணாங்கன்னா. ப்ரீமெச்சூர் பால்ட்னஸ், ரொம்ப சின்ன வயசுலேயே 20 வயசுக்குள்ளேயே ரொம்ப பெரிய முடி ஹேர் ஃபால் வந்துடும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாகிடும். தீஸ் எஃபெக்ட்ஸ் மே பி பர்மனண்ட் வித் ப்ரொலாங்டு யூஸ். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, பர்மனண்ட்டாக இருந்துடும். கண்டினியூவாக ப்ரொலாங்டு யூஸ்னால் ரொம்ப அதிக நாள் யூஸ் பண்ணாங்கன்னா. இந்த அடாலசன்ட் மேல் ஆர் ஃபீமேல், அடாலசன்னா 12 to 18 ஏஜில் இருக்கவங்க, சிவியர் ஃபேஷியல் அண்ட் பாடி ஆக்னே, உடம்புலலாம் கொப்பளை வர ஆரம்பிச்சிடும், முகத்துலேயும் வரும். அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் க்ரோத் சென்டர்ஸ் ஆஃப் த லாங் போன்ஸ் மே ரிசல்ட் இன் ஸ்டண்டட் க்ரோத். ஸோ ஸ்டிராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா குள்ளமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். வரும் முன் தடுப்பது தான் ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல்னால் இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது. த ஏஜ் ஓல்டு அடேஜ் ஆஃப் ப்ரிவென்ஷன் இஸ், அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பழமொழி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வருமுன் காப்பதே சிறந்தது, வெள்ளம் வருமுன் அணை போடு, அந்த மாதிரி. ஹோல்ட்ஸ் ட்ரூ ஹியர் ஆல்சோ, இது இங்கே கரெக்டாக ஒத்து போகுது. இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் ஹேபிட்ஸ் சச் as ஸ்மோக்கிங், டேக்கிங் ட்ரக் ஆர் ஆல்கஹால் ஆர் மோர் லைக்லி டு பி டேக்கன் அப் அட் த யங் ஏஜ். ஸோ யங் ஏஜில் தான் 18-19 வயசு வரைக்கும் ஒரு பையனை நல்ல பையனாக வளர்த்துட்டா, அதுக்கப்புறம் அவன் தான் ராஜா, அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. மோர் டியூரிங் அடாலசன்ஸ், அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஹென்ஸ் இட் இஸ் பெஸ்ட் டு ஐடென்டிஃபை த சிச்சுவேஷன்ஸ் that may push an adolescent towards use of drugs or alcohol. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் டு டேக் ரெமெடியல் மெஷர்ஸ் வெல் இன் டைம், அந்த சரியான டயத்தில் கரெக்டாக தடை போட்டுடணும். இன் திஸ் ரிகார்ட் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹேவ் எ ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்டிங் தட் கம்பைன்ஸ் வித் ஹை லெவல் ஆஃப் நர்ச்சரன்ஸ் and consistent discipline has been associated with lowered risk of substance, alcohol, drugs, tobacco abuse. ஸோ அவங்க குழந்தைய நல்லா பராமரித்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே இந்த அப்யூஸ் பண்ணுறது நம்மளால் தடுக்க முடியும் குழந்தைங்கக்கிட்ட. சம் ஆஃப் த மெஷர்ஸ் மென்ஷன்ட் ஹியர் வுட் பி particularly useful for prevention and control of alcohol and drug abuse among the adolescents. ஸோ அது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் அடிக்ட்ஸு, ஆல்கஹால் யங் ஏஜ்லேயே யூஸ் பண்ணுறவங்களாம் சிட்டியில் தான் நிறைய இருந்தாங்க. ஏன் சிட்டியை சொல்கிறீங்கன்னா, சிட்டியில் அம்மா அப்பா 2 பேரும் ஜாபுக்கு போயிடுவாங்க. பையன் ஸ்கூல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்லாத சமயத்துலலாம் வீட்டில் தனியாக இருப்பான். அப்போது அவனோட பியர் குரூப்ஸ் சேம் ஏஜாக இருக்கவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றது, அதில் ஒருத்தன் கெட்டு போயிருந்தானா அவன் எல்லாத்தையும் கெட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. கிராமத்தில் அப்படி இல்லை, வேலைக்கு போனால் பையனையும் சேர்த்து வயலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, எக்கச்சக்கமாக வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பண்ணு இதை பண்ணு, மாடை கட்டு ஆடை கட்டு, அந்த வாசல்லாம் கூட்டி போயிருக்கு. இப்படி பசங்களுக்கு வேலை வச்சுட்டு இருந்தாலே எங்கே போய் ட்ரக்கை யூஸ் பண்ணுறது? ட்ரக் யூஸ் பண்ணாலே ட்ரக் யூஸ் பண்ண மாதிரி டயர்டாகி போய் சொத்துன்னு வந்து தூங்கிடுவான் நல்லா சாப்பிட்டுட்டு. பட் இந்த பசங்களுக்கு வேலையே வைக்காமல் அவன் ஃப்ரீயாக விடுறோம் அப்படிங்கிற மாதிரி போய் தான் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவாய்ட் அன்டியூ பியர் ப்ரெஷர். ஸோ தேவையில்லாத பியர் ப்ரெஷரை அவாய்ட் பண்ணும். எவ்ரி சைல்டு ஹேஸ் his or her own choice and personality which should be respected and nurtured. ஒருத்தன் டாக்டர் ஆக வேணான்னு நினைக்கிறான், ஆனால் நீ டாக்டர் தான் ஆகணும்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இன்ஜினியர் ஆக வேணான்னு நினைக்கிறான், இன்ஜினியர் தான் ஆகணும்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவனுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னு ஆசை, 3 Idiots படத்தை சொல்கிறனோ ஓகே, நான் அவனை ப்ரமோட் பண்ணி விடணும். டான்ஸ் நல்லா ஆடுறான், ஃபைன் ஆர்ட்ஸ் கலை கல்லூரின்னு சொல்லுவாங்க, கலை இந்த டான்ஸ் அந்த காலேஜில் சேர்த்து விட்டு நல்லா டான்ஸ் ஆடி பெரிய ஆளா வாப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகே, which should be respected and nurtured. A child should not be pushed unduly to perform beyond his or her threshold limits. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணால் போதும்னு விட்டுணும். பீட் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆர் அதர் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விடணும். நெக்ஸ்ட், எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். Educating and counseling him or her to face problems and stresses, மன அழுத்தம் பிரச்சனைகள்லாம் வந்து அதை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அண்ட் டு அக்செப்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ பிரச்சனையே என்னென்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை இப்போ இருக்க குழந்தைங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அவங்க ஃபீல் ஆகிறாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா ஃபேக் ஸ்மைல், ஃபேக் அந்த ஸ்டோரியில் வைக்கிறாங்க. த வேர்ல்ட் இஸ் ஃபேக். ஃபேக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணாத,
டீனேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸே கிடையாது. அதுவும் சோஷியல் மீடியாவில் 365 நாளில் எப்பயாவது ஒரு தடவையாவது அவன் வந்து ஃபேக் அப்படின்னு வச்சுருப்பான் ஸ்டேட்டஸில். என்ன ஃபேக்கை கண்டுபிடிச்சான்னு தெரில. ஓகே, அதுவும் பிக் பாஸில் ஃபேக்காக நடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தி விட்டாங்க போல இருக்குது. ஓகே, இதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். இட் வுட் ஆல்சோ பி ஒர்த் வைல் டு சேனலைஸ் த சைல்ட்ஸ் எனர்ஜி இன்டு ஹெல்தி பர்சியூட்ஸ் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸில், ரீடிங், புக் படிக்கிறதுல, மியூசிக், யோகா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது அவனுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸ் கிளாஸ், பாட்டு பாட பிடிக்கும்னா பாட்டு கிளாஸ், மியூசிக் கற்றுக்கணும்னா மியூசிக் கிளாஸ், இப்படியெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கானா டெய்லி ஈவினிங் ஒரு 5 to 7 போ கிரவுண்டில் போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வா ஆரோக்கியமாக. இப்படியெல்லாம் விட்டால் கெட்ட பழக்கங்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ். பியர்ஸ்னால் சேம் ஏஜ் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் should be sought immediately so that they can guide appropriately. Help may be even be sought from close and trusted friends. Besides getting proper advice to sort out their problems, this would help young to vent their feelings of anxiety and guilt. So இந்த மாதிரி நம்ம மனசு விட்டு பேசினாலே அவனுக்கு பயம் இல்லாமல், ஒரு தவறு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கில்ட்டி ஃபீலிங் மட்டும் தேவையே இல்லைங்க. லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன்ஸ். அலர்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நீட் டு லுக் ஃபார் அண்ட் ஐடென்டிஃபை த டேஞ்சர் சைன்ஸ் டிஸ்கஸ்ட் அபவ். ஸோ ஏதாவது அவன் நடத்தையில் சேஞ்ச் வருதா, பிஹேவியரில் மாற்றங்கள் வருதா, திடீர்னு அதிகமாக பணம் புள்ள கேட்குதா. ஒரு பையன் போய் கேட்டிருக்கான் ஒரு அப்பா கிட்ட. அவங்க அப்பா வந்து படிப்பறிவு இல்லாதவர், கல்வி அறிவு இல்லாதவர். ஸ்கூலில் ஃபீஸ் கேட்குறாங்கப்பா. எதுக்குப்பா, போன வாரம் தானே ஃபீஸ் வாங்கினேன். சினானிம்க்கு 50 ரூபா கட்ட சொன்னாங்க, ஆன்டனிம்ஸ்க்கு 50 ரூபா கட்ட சொன்னாங்க. அடுத்த வாரம் ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு 50 ரூபா கட்ட சொன்னாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம பிள்ளை இங்கிலீஷில் அழகாக புட்டு வைக்குதே, சினானிம்ங்குது, ஆன்டனிம்ஸுங்கிறது, ஃபில் இன் த, ஏதோ இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க போல இருக்குன்னு அவரும் பணத்தை 50 கொடுத்துருக்குறாரு. திடீர்னு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கிறாரு. வந்தவர்கிட்ட இங்கிலீஷ் டீச்சர் பேசும்போது, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா நடத்துகிறீங்க, போன வாரம் கூட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எக்ஸாமுக்கு 50 ரூபா வாங்கிட்டு வந்தான்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எக்ஸாமுக்கு 50 ரூபாயா? நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைங்களே. அப்போ சினானிம் ஆன்டனிம்க்கு 50 கொடுத்தது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்கள் பிள்ளை உங்களை ஏமாத்துதுங்க, அதெல்லாம் கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு பார்ட் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார் டேஞ்சர் சைன். அந்த மாதிரி டேஞ்சர் சைன்லாம் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் தே ஃபைண்ட் சம் ஒன் யூஸிங் ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால், ஷுட் நாட் ஹெசிடேட் டு பிரிங் திஸ் டு த நோட்டீஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் கன்சர்ன்ட். இது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருக்கான்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க சேஃப் ஆயிடுவாங்க. இப்படி தான் நான் ஒருத்தவங்ககிட்ட போய் சொன்னேன். நிஜமாலுமே எனக்கு நடந்தது. அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் முடிச்சுட்டேன், வேலைக்கு போகிற சமயம். என் ஏஜ் குரூப் அந்த பையன், அவனும் வேலைக்கு போயிட்டுருக்கான், நானும் வேலைக்கு போகிறேன். 2 பேருமே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறோம். படித்து முடித்த உடனே அரவுண்ட் 24-25 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான். உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன், அப்பான்னு தான் சொல்லுவேன். அப்பா, அவன் வந்து பேர் சொல்ல வேண்டாம், அவன் வந்து ஆல்கஹால், தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான்னு சொன்னேன். என் பையனை வந்து தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டார் பொசுக்குன்னு. ஏன்னா நான் வந்து அந்த பையனை விட ஒரு டிகிரி ஜாஸ்தி முடித்து ஒரு 5000 சம்பளம் ஜாஸ்தி வாங்குறேங்கிற கோபம் அவருக்கு. நான் கம்முன்னு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி, ஓகே, அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம கடமை என்ன, சொல்ல வேண்டிய இடத்துல இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின்ட்டு வந்துட வேண்டியதான். ஸோ தட் நம்ம அப்படி சொல்கிறது கூட அவங்கள காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் வுட் பி தென் ரெக்வயர்ட் டு டயக்னோஸ் த மெலடி அண்ட் த அண்டர்லைனிங் காசஸ். ஸோ அதனால் வர பிரச்சனைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். திஸ் வுட் ஹெல்ப் இன் initiating proper remedial steps or treatment. அதனால் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Seeking professional and medical help. A lot of help is available in the form of highly qualified psychologist. சைக்காலஜிஸ்ட்டை போனால் வந்து நான் பைத்தியம்னு சொல்கிறீங்களான்னா கேட்கக்கூடாது. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா
ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து பேசினீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். எல்லாரும் போய் உட்காந்து பேசக்கூடாது, யாருக்கு தேவையோ அவங்க தான் போகணும். ஓகே, சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் டி அடிக்ஷன்னா அது அடிக்ஷன் வந்து திருப்பி வெளியே வருது. அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சில இஃபெக்ட்லாம் இருக்கும், அதுலேருந்து வெளியே வருது. ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் டு help individuals who have unfortunately got into the quagmire of drug or alcohol abuse. அதுக்கு அடிக்ட் ஆனவங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியாமல் ஆனவங்கள நம்ம வெளியே கொண்டு வரணும். With such help, the affected individual with sufficient efforts and willpower, அவங்களுக்கு willpower, அதாவது இந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்கு போகும்போது அங்கே போயிட்டு வந்து திருப்பி தண்ணி அடிக்கிறவன் தம் அடிக்கிறவன் இருக்கான். வில் பவர் இருக்கணும். நான் கண்டிப்பாக இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற வில் பவர் அவனுக்கு அந்த எண்ணம் வந்தால் தான் வெளியே வர முடியும். யார்? அந்த அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு. Can get rid of the problem completely and lead a perfectly normal and healthy life. ஃபியூச்சரில் அப்படி வரலாம். So that's it. With this we have completed the 8th chapter. Next part வீடியோவில் 9th chapter ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை படிக்கும் போதே இது வரைக்கும் எந்த கேரக்டரும் இல்லை, அந்த அடிக்ஷனுக்குலாம் போகலாமான்னு யோசிக்கிறவங்க கூட போக மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு பாடத்தில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.